Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால் பாயாசம் செய்ய போறோம். அதுக்கு தேவையானது நம்ம இந்த ஜவரிசி ஊற வச்சிருக்கோம். அது ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கோம். சேமியா, முந்திரி, நெய். பாப்போம். ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சிட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிருக்கோம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். 2 பாக்கெட் வாங்கினேன், 2 பாக்கெட்டும் போட்டாச்சு. கிண்டி ஊற்றிக்கலாம். கிறிஸ்மஸ் போடல, இது மட்டும் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். இதை 2 உடச்சி வேணால் விட்டுக்கலாம், அப்படி வேணால் போட்டுக்கலாம். Oh my god. இப்போ எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த சேமியாவை நம்ம 2 உடைச்சி போட்டு வறுத்துக்கலாம். நானே வீடியோ எடுக்கிறேங்கிறனால என்னால் ஒரு கையில் எடுக்க முடியல. அதனால் இது இப்போ நம்ம 2 உடைச்சி போட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வறுப்பட்டதுன்னா போதும், ரொம்பையும் கருகி விட வேண்டாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வாரம் செவ்வாய்க்கிழமை நம்மளால் முடிஞ்ச ஒரு இனிப்பு செஞ்சு நம்ம முருகனுக்கு வச்சோன்னா நல்லது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பால் பாயாசம் பண்ணுறேன், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி இதையும் பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்ட்டு நான் வேகமாக செஞ்சிட்ருக்கிறேன். போதும், ரொம்ப வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி போட்டதுலேயே நான் எடுத்து இதில் வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஜவரிசியை போட்டுடலாம். வேறு ஊற வச்சுருக்கேன் ஜவரிசி. இப்போ இது வேகட்டும். நல்லா ஜவ்வரிசி 3/4 வெந்துருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இது கூட சேமியாவையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் பாக்கெட்டை உடச்சி ஊற்றி நம்ம தனியாக காய வச்சுக்கலாம். ஒரே ஆளாக எடுக்கிறதுனால எடுக்க முடியல. பால் ஊற்றிட்டோம். சேமியா வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் 1/2 டிஃபன் போட்டிருக்கேன். தேவையான அளவு அப்புறம் பார்த்துட்டு நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால எச்சு பண்ண முடியாது, வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் வேகணும். இன்னும் 2 நிமிஷம் போட்டுக்கலாம். நான் சாமிக்கு பூவெல்லாம் வாங்கி வச்சுருக்குது. இது எல்லாமே போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாமி கும்பிடணும். பாருங்க. இப்போ நம்ம பால் காய வச்சுக்கலாம். ஏன்னா காய்ஞ்சி கொஞ்சம் ஆறுனா தான் அதில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பால் காய்ஞ்சிருச்சு. ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாமிக்கு பூ போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து சாமி கும்பிட வேண்டியதுதான். பூவெல்லாம் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு வச்சாச்சு. அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. பாருங்க, பாயாசம் வச்சாச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து கும்பிட்டாச்சு. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.